ஒரு செகண்ட் அந்த செகண்டு இப்படி கண்ணே அவன் லைட்டாக கூட இப்படி தான் லைட்டாக திறந்துருந்துச்சு. டக்குன்னு கண்ணை மூடி தோண்டு இப்படி விழுந்துட்டான். கழுத்து விழுந்துருச்சு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தை வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேத்தினால என்னால் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ளவங்க, தெருவில் உள்ளவங்க யாராலையுமே மறக்க முடியாது. அந்த மாதிரி நேற்று நாள் போயிடுச்சு. 4 நாளாக வந்துட்டு எனக்கு வயிறு வலி, ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வயிற்றுல புண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்புக்கெலாம் போயிட்டு மாத்திரை மருந்தெலாம் கொடுத்தாங்க. இது மாதிரி உங்களுக்கு டைரியா பிரச்சனைனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வயிறில் புண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். மொதல் நாள் நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த அன்றைக்கே நைட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் என்னால் தாங்க முடியல, அழுவ ஆரம்பிச்சிட்டேன். பெயின் ரொம்ப இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பிஹெச் எங்கள் திருமலையாசில் இருக்குது, அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறம் அந்த நைட்டு போட்டேன், ஒன்றும் தெரியல. காலையில் எழுந்திரிச்சு மாத்திரை போட்டேன். அதுக்கப்புறமும் வலி நிற்கவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் சரின்னு தனியாரில் போய் காமிச்சிட்டு வரலான்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிச்சதுக்கு உங்களுக்கு டைரியாவில் தான் வந்துட்டு போனதுனால உங்களுக்கு புண்ணு இருக்கும் வயிற்றுல, அதுதாம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலாம் அமுக்கி பார்த்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மற்ற எதுலேயுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புண்ணு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாத்திரையும் 2 நாள் போட்டுட்டேன். 2 நாள் போட்டுமே கொஞ்சம் கூட எனக்கு வயிறு வலி குறையவே இல்லை. இப்போ தான் போனேன். விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். வினோவுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துச்சு, அவனுக்கு இப்போ தான் சரி பண்ணி விட்டுட்டு வந்தோம். அவன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் தாங்க விலாக் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த விலாக் எடுத்துட்டு மறுநாள் எனக்கு வயிறு வலி. இப்போ 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஐயோ என்ன வயிறு வலி இன்னும் குறையவே இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் கேட்கும்போது வயிற்றுல ஏதாவது குடலேத்தம் விழுந்திருக்கும், அப்படி இல்லைன்னா சொருவு ஏதாவது வயிற்றுல மாட்டிக்கிட்டு இருக்கும், முடி அந்த மாதிரி ஏதாவது சாப்பாட்டில் போயிட்டு உங்களுக்கு ஜீரணம் ஆகாமல் இருந்திருக்கும். சீதா நீ போயிட்டு சொருவு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே உள்ளவங்களும் சரி எங்கள் அம்மாவும் சரி சொன்னாங்க, எது இருந்தாலும் பரவாயில்ல, சொருவு எடுத்தால் சரியாக போயிடும், அங்கே போயிட்டு வந்தாலே சரியாக போயிடும்னு சொன்னாங்களே. சரி இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டோம், மாத்திரையும் முழுங்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. சரி ஒரு வாரத்தைக்கு எல்லாரும் சொல்கிறாங்களே, போயிட்டு நம்மளும் சொருவு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொருவு எடுக்கிறதுக்காக இங்கேருந்து நாகப்பட்டினம் போனோன்னா ரொம்ப லாங் எங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் சாயந்தரம் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து காலையில் கற்கள்ட்டையும் எழுந்திரிச்சு நாகப்பட்டினம் போய் சொருவு எடுத்துகிட்டு வந்தேன். சொருவு எடுக்கிற இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, சொருவு எடுத்ததில் 10 உருண்டை, அங்கே எடுக்கும்போதே உருண்டை உருண்டையாக தான் ஏதோ வரும். எப்பயுமே போய் நம்ம எடுத்தோம்னா வச்சுங்களேன், அந்த உருண்டை மாதிரி காமிப்பாங்க. 10 உருண்டை இருந்ததை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு சுடுகாட்டு முடியல அந்த சாம்பலில் எடுத்து உங்களுக்கு செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்ட்டாங்க. அது ஏன்னா நானும் வினோவும் மட்டும்தான் போயிருக்கோம். அம்மா வரேன்னு சொன்னாங்க. இல்லை வேணாம் நீ இருமா நாங்கள் போய்க்கிறோன்னு சொல்லிட்டு நாங்களும் வினோ தான் போயிருந்தேன். தம்பியை வச்சுருந்ததுனால வினோ வெளியிலே நின்றுட்டான். செம கூட்டமாக இருக்கும், போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே சரியான கூட்டமாக இருக்கும். அதில் வந்துட்டு நிவியை வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நிவியை நீ கார்லேயே வெயிட் பண்ணு, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னேன். எனக்கு அவங்க 10 உருண்டை எடுத்துகிட்டு இது மாதிரி செய்வனை இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நமக்குலாம் யாரா போய் செய்வனை, இந்த காலத்தில் இதெல்லாம் வைப்பாங்களா? எனக்கு நம்பிக்கையே இல்லை, செய்வனைங்கிறதுல ஒரு நம்பிக்கையே இருக்காது எப்பயுமே. எப்போ நான் நம்பினேன்னா நமக்கும் ஒருத்தவங்க வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எப்போ நம்பினேன்னா, நிவி வயிற்றுல இருக்கும்போது நாங்கள் கேரளா டூருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், வாசலில் வந்துட்டு 1 ரூபா காயின், குங்குமம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தேன் பார்த்தீங்களா. அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் விலாகில். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ நமக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கும் ஒரு கும்பல் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. நான் சரி இந்த 10 உருண்டையே காமிச்சோன்னே எல்லாருக்கும் இது மாதிரி தான் எடுக்கிறாங்க, சரி வயிற்றுல ஏதோ ஒன்று இருந்தது, ஸோ அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நானும் வந்துட்டேன். வர வழியிலலாம் எனக்கு வயிறு வலியே இல்லை, உண்மையாகவே வயிறு வலி இல்லை. வந்ததுக்கப்புறம் அங்கேயே ஒரு இடத்துல தயிர் சாதம் சாப்பிட்டேன்னா, தயிர் சாதம் சாப்பிடும்போது நிவிக்கு கொஞ்சமாக, ஒரே ஒரு வாய் தான் நிவிக்கு கொஞ்சமாக தயிர் சாதம் கொடுத்தேன். அவன் ஒரு வாய் வாங்கினா அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன்ட்டான், சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஐயோ புள்ள சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமா. வந்த இடத்துலையே பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் கடையில் சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா, சரி அங்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியிலையும் ஜூஸ் இருந்துச்சு. ஜூஸ் வாங்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்துட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, சரி கூலிங்காக இறங்கினா நல்லாயிருக்கும், அதை எடுத்தாங்களே அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு, கூலிங்காக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஜூஸ் குடித்தேன்.
அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதில் லைட்டாக நிவிக்கி சாப்பிட்லன்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த கிரீமை மட்டும் இப்படி நாக்கில் நக்கி நக்கி விட்டுட்டு இருந்தேன். அவனும் சும்மா நக்கிட்டு, அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, லைட்டாக நக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த ப்ளூபெர்ரி ஜூஸில் வந்துட்டு லைட்டாக நான் கையால் இப்படி எடுத்து அதை லைட்டாக வச்சு விட்டேன். அப்புறம் ஸ்ட்ராபெரியிலையும் வந்துட்டு அது டேஸ்ட் எனக்கு பிடிக்கலன்ட்டு அங்கே ஒருத்தங்க இருந்தாங்களா, சரி நம்ம ப்ளூபெரியே நல்லா இல்லை, ஸ்ட்ராபெரி எதுக்கு நல்லா இல்லைன்னா அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஸ்ட்ராபெரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் வந்து ப்ளூபெரியை சாப்பிட்டு வந்துட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட்லையே, என்ன பண்ணுறதுன்னு என்றைக்குமே வந்து என் மைண்டுக்குள்ளே நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டா மட்டும்தான் நான் எப்பயுமே ஃப்ரீயாக இருப்பேன். திவ்யா இருக்கட்டும் நிவியா இருக்கட்டும் 2 பேரும் சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியாக அந்த அன்னைக்கே எனக்கு ஃப்ரீ மைண்டாக இருக்கும். விளாக் எடுக்கிறதுக்கும் சரி, ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, மற்ற வேலைகள் செய்கிறதுக்கும் இவங்க சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாகவே ஆகும். சரி ஐயோ அங்கேயும் தயிர் சாதம் ஊட்டினா அதையும் சாப்பிடல, வர வழியில் இந்த ஐஸ்கிரீம் தானே நக்குனா அதுவும் வந்து அவனுக்கு எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், தர்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, தர்பூசணி என் தங்கச்சி வந்திருந்தா ஊர்லேருந்து. நாள் 2 நாளைக்கு முன்னாடி தர்பூசணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனான். நான் வந்து நாள் அந்த அன்னைக்கு வெட்டி சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் வந்தோடனே அந்த ஒரு பழம் இருந்துச்சு, 3 பழம் வாங்கிட்டு வந்ததில் 1 இருந்தது. அதில் வந்துட்டு சரி தர்பூசணி வந்து கூலிங் தானே வெயிலுக்கு, தர்பூசணி கொடுத்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணியை வெட்டி என் சின்னவனுக்கு கொடுத்துட்டு, பெரியவன் வந்து வெயிலில் போயிட்டு வந்ததில் ஹீட்டாக இருக்குமா நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க வந்துட்டான். சரி குளிரான்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு தர்பூசணி வெட்டி கொடுத்தேன். அவனை கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் அந்த தர்பூசணியை. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டோம், சரி அத்தை வந்துட்டு வேலையாக இருந்தாங்களா, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தம்பியை தூங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தர்பூசணி சாப்பிட்டுட்டு என் கூடவே தான் வந்தான். என் கூடவே வந்துட்டு படுத்து தூங்க ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டான். தூங்கினோன்னே சரி தூங்குறான் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் கூடவே சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் மண்டை வந்து கொஞ்சம் லைட்டாக சுடுற மாதிரி இருந்துச்சு. ஏன் மண்டை சுடுது அப்படி சொல்லிட்டு வயிற்றுலாம் தொட்டு பார்த்தேன், காலெலாம் ஒன்றும் சூடு இல்லை. அப்போ சரி லைட்டாக தானே சுடுது, எழுந்திரிச்சதும் மருந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபீட் பண்ணனவன் என்ன பண்ணிட்டான், அலற ஆரம்பிச்சிட்டான் வேகமாக. இது வரைக்கும் நாங்கள் அலறி நான் பார்த்ததே கிடையாது. அலற ஆரம்பிச்சிட்டான். அலறினோடனே அப்படியே கண்ணுலாம் ஒரு மாதிரி மேலே போயிட்டு, வாயெல்லாம் கோணிட்டு போயிட்டு, கை காலெலாம் இழுத்துட்டு போயிட்டு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அலறினோடனே வெளில தூக்கிட்டு வெளில ஓடியாந்தோடனே வினவும் காதில் வாங்கிட்டு என்னாச்சுன்னு ஓடியாரான். எனக்கு அந்த டயத்தில் என்ன தோணுதுன்னா, நம்ம வந்துட்டு இந்த 10 ஏதோ உருண்டைகள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல, அதில் தான் பிள்ளைக்கு ஏதோ வந்துட்டு நமக்கு செய்யக்கூடாதது பிள்ளைக்கு செஞ்சுட்டு போல இருக்கு, அதனால தான் கத்துறான்னு சொல்லிட்டு சாமி மடத்தில் போயிட்டு விபூதிலாம் எடுத்து பூசி விட்டு இங்கே கத்துறது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்தது வெளியில் வந்து பார்க்குறேன், இப்படி துவண்டு விழுந்துட்டான் புள்ள. ஐயோ ஒரு செகண்ட், அந்த செகண்டு இப்படி கண்ணே அவன் லைட்டாக இப்படி தான் லைட்டாக திறந்துருந்துச்சு, டக்குன்னு கண்ணை மூடி துவண்டு இப்படி விழுந்துட்டான். கழுத்து விழுந்துருச்சு. பிள்ளைய நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டோம். நான் கத்துல எங்கள் வீட்டில் கத்துல தெருவில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு காரை எடுத்துட்டு வேகமாக, இது வரைக்கும் இன்னும் வந்துட்டு வேகமாக கார் ஓட்டினதே கிடையாது, வேகமாக ஓட்டிட்டு நான் முதுகில் தட்டிட்டு அவனை கூட்டிகிட்டு போனதில் தெருவில் அந்த சைட்லாம் போகும்போதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ வேகமாக கார் போகாதே, ஏன் சீதா அப்படி அழுதுகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து நம்ம வீட்டிலலாம் கேட்டு போனாங்க. மாமா வீட்டில் இருந்தாங்களா, கேட்டுட்டு போயிருந்துருக்காங்க. இது மாதிரி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிஹெச்சுக்கு போனோன்னே ஃபிக்ஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு ஒர்க்கணிச்சு போட்டு பிடிச்சிக்குங்க அப்படின்னு மருந்து கொடுத்தாங்க. எனக்கு கை கால் ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறது. ஃபிக்ஸ் வந்தால் இது வரைக்கும் நான் ஃபிக்ஸ் வந்து யாரையுமே கூட இருக்கிறவங்கள கூட நான் பார்த்ததில்ல, அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஃபிக்ஸ் வந்தோன்னா பிடிச்சி அமுக்கி வச்சுட்டு மருந்து கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் தான் பிள்ளையே வந்து முழிச்சு ஒரு இதுவாக வந்தான். பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் படப்படப்பில் எங்களுக்கு ஒன்றுமே சொல்லவே முடியல. ஃபுட் பாய்சன் ஆணுச்சா, என்ன ஆணுச்சு, எதனால் இப்படி ஆணுச்சு, எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் சரி நீங்கள் ஜிஹெச்சுக்கு எழுதி தரேன், அழைச்சிட்டு போகிறீங்களான்னாங்க. ஜிஹெச்சுக்கு வேண்டாம், நான் ப்ரைவேட்லேயே காமிச்சிட்டு இருக்கேன், எப்பயுமே ஒரு டாக்டர்கிட்ட காமிப்பேன், அவங்கள்ட்டே கொண்டு போய் காமிச்சிக்கிறேன். இப்போ நல்லா இருக்கானா, இப்போதைக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா சீர்காழிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிள்ளை நல்லா தாம்மா இருக்கா, நீங்கள் சீக்கிரமாக சீர்காழி கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சீர்காழி போனதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வந்தாங்க. அவங்கள்ட்ட காமிச்சதுக்கப்புறம் ஃபிக்ஸு தான், உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காவது இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருக்குது, என் வீட்டுக்காருக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க எங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அதனால தான் உங்கள் பையனுக்கு வந்திருக்கு. ரொம்ப டக்குன்னு இந்த ஃபீவர் வந்து
இன்னைக்கு காலைல ஃபீவர் வருதுன்னா சாயந்தரம் ஒரு சிலருக்கு ஃபிக்ஸ் வரும். அந்த மாதிரி ஃபீவரில் கூட வரும். இது உடனே வந்து வர மாதிரி இது ஒரு வகையான இது மாதிரிமா. உடனே ஒரு 1/2 மணி நேரத்துலேயே ஃபிக்ஸ் வந்து வருது. உடனே வந்து கூட வரும். அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஃபிக்ஸுக்கு நான் மாத்திரைலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அத்தை வந்து சொல்லுவாங்க முன்னாடிலாம், வினோத்தை வந்து நான் காரில் கூட்டிகிட்டு போகும்போது செத்துட்டான் வினோத்து அப்படின்னு சொல்லி டிரைவர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அந்த நிலமையே நான் திரும்ப பெரியவனுக்குலாம் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவனுக்கு ஃபீடிங் கிடையாது, தாய்ப்பால் கிடையாது பெரியவனுக்கு, திவிக்கு. சரி இவனுக்கு தான் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்குறோம் இல்லையா, இவனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கும், நல்லா தான் இருப்பான், இவனை வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க வேணாம். பெரியவனை தான் நான் பார்த்து வச்சுப்பேன் எல்லாத்துக்கும். சின்ன வயசுலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாத்தையும், ஐயோ இதாகிடுமோ அதாயிடுமோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவனை வந்துட்டு நான் தாய்ப்பால் தானே கொடுக்குறேன் நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கொஞ்சம் இதாக இருந்துட்டேன். ஆனால் இப்படி இவனுக்கு ஃபிக்ஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க அப்பாவுக்கு இருக்கிறதுனால தான் இவனுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் வந்துட்டு அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரு சின்னதாக லைட்டாக கூட அவனுக்கு காய்ச்சல் வரக்கூடாது. சும்மா இவனுக்கு அதிகமாக வரதே என்னன்னா, ஒரு பொருள் கொடுத்துட்டு அதை அவன்கிட்டருந்து வாங்க முடியாது. அதை வாங்கிட்டோன்னா அழுவ ஆரம்பிப்பான். தொட்டத்துக்கெல்லாம் அழுவான். அழுகிறதே வந்துட்டு அவனுக்கு மண்டை வேர்த்து போய் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே சளி பிடிச்சி ஃபீவர் வருது. இந்த ஃபீவர் திடீர்னு வந்தது. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நல்லா தான் போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட ஃபுட்டுலேயே ஆகட்டும், எதுலேயுமே வந்துட்டு குழந்தைங்கள நம்ம சேஃபாக தான் பார்த்துக்கணும். எந்த ஃபுட்டை கொடுத்தேன் இதனால தான் ஆணுச்சு அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி, இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தர்பூசணி சாப்பிட்டதுனால 4 பேர் ஒரு குடும்பமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் இந்த தர்பூசணி கொடுத்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சோங்கிற பயம் வேற எனக்கு வந்துடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து கொடுக்குற ஃபுட்டை வந்துட்டு கரெக்டாக கொடுக்குறதுல தான் இருக்குது. நம்ம கூட பரவாயில்ல, ஏதோ நம்ம அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு சரி இது பண்ணிக்கலாம். குழந்தைங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. நேத்தி நாங்கள் என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியவே இல்லை. எதை நினச்சாலும் அந்த அந்த அவன் விழுந்தது தான் ஞாபகம் இருக்குது. ஐயோ அப்படியே கண்ணே திறக்காம அப்படியே விழுந்துட்டோம். மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு ஃபிட்ஸு வந்தாலே என்ன சொன்னாங்கன்னா, ஒருக்கணிச்சு போட்டு படுக்க வச்சு கையை அமுக்கி பிடிச்சிட்டு தண்ணியால் துணியில் தண்ணியை நினச்சிட்டு தொடச்சி விடுங்க, அப்புறம் மாத்திரை கொடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையே, நான் முதுகில் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இதை போட்டு தான் எனக்கு சம்பாதிக்கணும்னு எதுவுமே இல்லை. இதெல்லாம் நான் என்றைக்குமே வந்துட்டு அழுது வீடியோ போட்டு இப்படி அப்படி எல்லாத்தையும் அழுது போடுற மாதிரிலாம் நான் எங்கள் விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. நான் அந்தளவுக்கு மோசமாக என்றைக்குமே வீடியோ போட்டதே இல்லை. நான் எப்பயுமே ஜாலியாக இருக்கிறேன். என்ன தான் கவலைகள் நமக்குள்ளே இருந்தாலுமே வந்துட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட விளாகே. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே வீடியோஸ் போடுவேன். இது வந்து மற்றவங்க குழந்தை வச்சுருப்பாங்க, கொஞ்சம் நம்ம சீதாவுக்கு அப்படி ஆணுச்சு, நம்மளும் கொஞ்சம் சேஃபாக வச்சுப்போம் அப்படின்னு ஒரு சிலராச்சும் நினைப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த விளாகை எடுத்து போடுறேன். ஸோ இதுக்கும் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு உன் கதையெல்லாம் இங்கே சொல்லாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நேற்று நான் வந்து ஒரு மரண யுகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல்லாம் வந்துடுச்சு. எல்லார் வீட்லேயும் வந்துட்டு குழந்தைங்க இருப்பாங்க. நம்மளும் சரி, குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் சரி ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இதையும் கூடயும் சேர்த்து நம்ம நமக்கே தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து தான் சாப்பிட்ணும். எனக்குமே வந்து ஃபுட் பாய்சன் ஆணுச்சா என்னன்னு தெரியல, எதனால் இப்படி ஆச்சுன்னு என்னால் நம்பவே முடியல. அங்கே போயிட்டு சொருவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த வயிற்றில் வந்து அப்படி இறுக்கி பிடிச்சது, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று கடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஃபீலை நான் வந்து அது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டேன். அது மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வரல. அதெல்லாம் உண்மையா என்னங்கிறதும் எனக்கு புரியல. ஆனால் வந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வயிற்றுல அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் வயிற்றுல புண்ணு, அந்த ஒரு காரம் சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு எரிச்சல் மட்டும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்துட்டு மாத்திரை கொடுத்தாங்களே அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்.